அக்ரிகார்ட்னு சொல்லிட்டு டீசல் அக்ரிகார்ட் ஒன்று வாங்கியிருந்தீங்க. ஆமா. அது பிரயோஜனமா இருக்குதா? நல்லா இருக்கு. அது வந்து லாபகரமா இருக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கும் இதை வாங்கி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு லாபமா இருந்தது? எனக்கு வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் மிச்சமாகுது. 50,000-60,000 ரூபாய் ஒரு வருஷத்துல மிச்சம் பண்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. சோ ஒரு வருஷத்துல உங்களுக்கு 50,000-60,000 ரூபாய் லாபம். ஐயா வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லுங்க. என் பேர் சங்கர். சங்கர். நடுக்குப்பம். அது என்ன டிஸ்ட்ரிக்ட்? விழுப்புரம் மாவட்டம். மரக்காணம் வட்டம். ஓகே. நீங்க என்னென்னலாம் விவசாயம் பண்றீங்க? நான் வந்து புழுதி ஓட்டுறேன், சேடை ஓட்டுறேன். சரி. எல்லாமே யூஸ் பண்ணிடுறேன். ஓகே. நீங்க இல்ல விவசாயம் என்னென்ன விவசாயம் பண்றீங்க? நான் வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை, மரவள்ளி, நெல்லு, தர்பூசணி, கிர்னி இந்த மாதிரியான விவசாயம் பண்றீங்க அதிகமா. எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க? 7 ஏக்கர் வச்சிருக்கேன். 7 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க. ஓகே. நீங்க நம்ம இந்த மாதிரியான ஒரு வீடர் ஒண்ணு வாங்கியிருந்தீங்க. நம்ம அக்ரிகார்ட்னு சொல்லிட்டு டீசல் அக்ரிகார்ட் ஒண்ணு வாங்கியிருந்தீங்க. அது பிரயோஜனமா இருக்குதா? நல்லா இருக்கு. அது வந்து லாபகரமா இருக்குதா உங்களுக்கு? அதாவது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து பெரிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பண்ணீங்க? நான் வந்து இப்ப டிராக்டர் வச்சு ஓட்டினேன். டிராக்டர் வச்சு ஓட்டுனீங்க. அந்த மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கும் இதை வாங்கி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளவு லாபமா இருந்தது? எனக்கு வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் மிச்சமாகுது. 50,000-60,000 ரூபாய் ஒரு வருஷத்துல மிச்சம் பண்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அந்த டிராக்டர் வந்து கூப்பிட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எப்ப வருவாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரம் வரமாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. அவங்க வர நேரத்துக்கு நீங்க போக வேண்டியிருக்கும். இப்ப இது இந்த மாதிரி வண்டி வாங்குறதுனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் போய் ஓட்டிக்கிறீங்க. இது வந்து எத்தனை HP வாங்குனீங்க? நான் வந்து 9 HP வாங்கினேன். 9 HP டீசல் அக்ரிகார்ட் வாங்குனீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமான ஓட்டுற பொருளுமே உங்களுக்கு சேர்த்து தானே தந்தாங்க. அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி வீடராகவும் உபயோகப்படுத்தலாம், சாதா வீடராகவும் உபயோகப்படுத்தலாம். நீங்க இந்த மாதிரி வீடரா உபயோகப்படுத்துறதுல எல்லா வேலையுமே பண்ண முடியுது. நீங்க உழவு ஓட்டிக்கிறீங்க, பானி ஓட்டுறீங்க, அப்புறம் ட்ராலி மட்டி லோட் அடிக்கிறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ண முடியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளேடு கொடுத்தாங்க? இதுல வந்து 32 பிளேடு. 32 நான் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு ஓட்டுறேன். 40 பிளேடு போட்டு ஓட்டுறீங்க. 40 பிளேடு வேணாலும் நல்லா தான் போகுது. ஓகே ஓகே. இப்ப நீங்க வாங்கி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு வருஷத்துக்கு மேல எந்த தொந்தரவு இல்லாம ஓடுதா? நல்லா ஓடிட்டு. சோ ஒரு வருஷத்துல உங்களுக்கு 50,000-60,000 ரூபாய் லாபம். மத்த வண்டியை வச்சு ஓட்டுறதை விட நீங்க இந்த மாதிரி வண்டி வச்சு உபயோகப்படுறது மட்டும் மிச்சம். அது பிறகு களை வெட்டுறேன்ல, அந்த ஆளு கூலி எல்லாம் மிச்சமாயிடும். அந்த வகையில எவ்வளவு உங்களுக்கு மிச்சமாகும்? அதுல வந்து ஒரு சால் ஒரு களை வெட்டினோம்னா ஒரு ஏக்கருக்கு 6 ஆள் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு லிட்டர் போட்டுனா வேலை முடிச்சிடும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு மிச்சமாகுது? அதான் 6 ஆளுக்கு 6 3 18 1200 ரூபாய் ஆயிடும். இப்ப அவ்வளவு கிடையாது. 500 ரூபாய் டீசல் போட்டா வேலை முடிச்சிடும். அந்த மாதிரியான களை வெட்டுறதுல உங்களுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு சேவ் ஆகுது? காசு கம்மியா செலவாகுது. அதுல மட்டும் ஒரு 50 ரூபா வந்துடும். அதுல ஒரு 50,000 ரூபாய். சோ ஒரு 60,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய். ஆக மொத்தத்துல ஒரு வருஷத்துலயே நீங்க இதுல செலவு பண்ண காசை விட அதிகமா நீங்க லாபம் பார்த்துட்டீங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு விவசாயியா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி வண்டி வாங்குறதுல உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குதுன்றத நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க.